யார் கூட சேரக்கூடாதுன்னு சொல்றோமோ, அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்னு உங்க பேர பிள்ளைகளுக்கும், உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்மளுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி இதெல்லாம் நாம தேர்ந்தெடுக்க முடியாது. அது விதி. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் நாம முடிவு பண்ணலாம். எப்ப வேணாலும் கட்டும் பண்ணலாம். அக்காவ தங்கச்சிய கட் பண்ண முடியுமா? அம்மா, அப்பா முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் த கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கலாம். அதனால தான் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் கூடா நட்பு. வள்ளுவன் 2த்துக்கு 2 அதிகாரம் எழுதியிருக்கும். ஒரு விஷயம். நல்ல நட்புக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. கெட்ட நட்புக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. கூடா நட்புன்னு எழுதியிருக்கு. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கொண்டு போய் நம்மள சேர்த்துரும் தெரியுங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் பொறுத்து தானே உங்களுது. இப்ப ஃபோன்ல என்ன கதை நடக்கும்? வெறும் ஊர் கதை தான். வேற என்ன உருப்படியா பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க? தயவு செய்து தேவையில்லாத இந்த ஃபோன் கால்ஸ் கட் பண்ணுங்க. இதே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் வேற மாரி இருக்கட்டும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய நட்பு என்பது மிக முக்கியமான ஒன்று.